உத்தரப்பிரதேசத்தில் உலக முதலீட்டாளர் மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 3 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் பிரதமர் மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல் மற்றும் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் பங்கேற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். These are the 4 elements propelling Uttar Pradesh towards a global takeoff, making it New India's growth engine. Say the very least, which is உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி, டாடா குழும தலைவர் சந்திரசேகரன், ஆதித்யா பிர்லா குழும தலைவர் குமாரமங்கலம் பிர்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் பேசிய ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி, உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த 4 ஆண்டுகளில் 75,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்றும் இதன் மூலம் 1 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் உத்தரப்பிரதேசத்தின் அனைத்து நகரங்களிலும் கிராமங்களிலும் ஜியோ 5G சேவை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அறிவித்தார். பிரதமர் மோடியின் தலைமையில் நாடு வலுவான பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் முகேஷ் அம்பானி குறிப்பிட்டார். Our nation has transformed remarkably since you have become Prime Minister in 2014. Guided by your vision and driven by your laser-sharp focus on execution, a bold new India is taking shape. An India which will fulfill the aspirations of its 1.4 billion citizens. This year's budget has indeed laid the foundation for India's emergence as a developed nation. BBC செய்தி நிறுவனத்தை இந்தியாவில் தடை செய்யக்கோரிய வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. குஜராத் கலவரம் தொடர்பாக பிரதமர் மோடி மீது குற்றம் சாட்டி இந்தியா த மோடி கொஸ்டின் என்ற ஆவணப்படத்தை BBC வெளியிட்டது. இந்த ஆவணப்படத்தை இந்தியாவில் வெளியிட கடந்த மாதம் 21ஆம் தேதி மத்திய அரசு தடை விதித்தது. இந்நிலையில் இங்கிலாந்தின் BBC நிறுவனம் இந்தியாவில் செயல்பட தடை விதிக்க வேண்டும் என இந்து சேனா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த ஆவணப்படத்தின் பின்புலத்தில் இந்தியாவிற்கு எதிரான சதி உள்ளதா என்பதை கண்டறிய உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, MM சுந்தரேஷ் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனு தவறானது என்றும் நீதிமன்றம் எதையும் தணிக்கை செய்ய முடியாது எனவும் நீதிபதிகள் கூறினர். நீதிமன்ற நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என காட்டமாக கூறிய நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மக்களவையில் உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா முறைப்படி பதிலளிக்காமல் அதிகார துணியில் பேசியதாக திமுக MP TR பாலு குற்றம் சாட்டியுள்ளார். அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தது குறித்து அவர் அளித்த விளக்கத்தை தற்போது பார்க்கலாம். கருத்தை சுருக்கிடுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்தியில சொன்னதா சொல்றாங்க. இந்த அளவுக்கு வேகமா பேசுற உடனே கமோஷன் ஏற்பட்டது. எல்லாம் வெள்ளைக்கு போயிட்டு நம்ம 15 போனார் கட்சியினுடைய உறுப்பினர்களாக போயிட்டு அவர் பேசுனத விட்ரா பண்ண சொன்னோம். நான் அவரை விட்ரா பண்ணணும், இல்லைன்னா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவைத்தலைவர் கேட்டார். அவைத்தலைவர் கேட்கல. உங்களுடைய டெசிஷன் நீங்க சரியா முடிவு எடுக்க மாட்டேங்கிறீங்க, அதே போல அமைச்சர் சரியா பேச சொல்லல, இதை எதிர்த்து நாங்கள் வெளிநடப்பு செய்யறோம்னு சொல்லிட்டு வெளிநடப்பு. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா சதம் அடித்து அசத்தினார். நாக்பூரில் நடைபெற்று வரும் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 177 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. போட்டியின் 2ஆம் நாளான இன்று 1 விக்கெட் இழப்பிற்கு 77 ரன்கள் என்ற ஸ்கோருடன் இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸை தொடர்ந்தது. இதில் இந்திய வீரர்கள் நிலையானமாக விளையாடி வருகின்றனர். அஸ்வின் 23 ரன்களிலும், புஜாரா 7 ரன்களிலும், விராட் கோலி 12 ரன்களிலும் வெளியேறினர். எனினும் நிலைத்து நின்று விளையாடிய கேப்டன் ரோஹித் சர்மா 171 பந்துகளில் சதம் அடித்து அசத்தினார். எனினும் 120 ரன்களில் அவர் ஆட்டமிழந்தார். ரவீந்திர ஜடேஜா அரை சதம் கடந்த நிலையில் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 260 ரன்களை எடுத்துள்ளது. ஆஸ்திரேலிய அணியில் அறிமுக வீரராக களமிறங்கிய பிராட் மர்பி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம்.
பேனாவிற்கு உள்ள சக்தி புகைப்படத்திற்கும் உண்டு என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கிரீம் சாலையில் பத்திரிகை புகைப்பட கலைஞர்கள் சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட புகைப்பட கண்காட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து புகைப்படங்கள் அடங்கிய தொகுப்பு புத்தகத்தினை முதலமைச்சர் வெளியிட அதை இந்து குழும இயக்குநர் என் ராம் பெற்றுக் கொண்டார். அதன் பிறகு நிகழ்ச்சியில் பேசிய அவர், கலைஞர் முதன்முதலாக தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாளில் புகைப்பட கண்காட்சி தொடங்கப்பட்டிருப்பதாகவும் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர்தான் பத்திரிகையாளர் நலவாரியம் அமைக்கப்பட்டது எனவும் கூறினார். தொடர்ந்து புகைப்பட கலைஞர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று கூறினார். பேனாக்கு எப்படி சக்தி இருக்கோ அது மாதிரி புகைப்படத்துக்கும் சக்தி இருக்கு. நான் சொல்ற பேனா எந்த பேனான்னு உங்களுக்கு தெரியும். பார்த்த உடனே என்ன நடந்திருக்கிறது, என்ன செய்தி, அது என்ன சம்பவம், எப்படிப்பட்ட நிலையில் நடந்திருக்கிறது என்பதை மிகவும் சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் அந்த புகைப்படங்களை எடுப்பது என்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று. பனிப்பொழிவு மற்றும் வரத்து குறைவு காரணமாக மதுரை மாட்டுத்தாவணியில் மல்லிகைப்பூ கிலோ 1800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வழக்கமாக கிலோ 600 ரூபாய் வரை விற்பனையாகும் நிலையில் தற்போது விலை மும்மடங்காக உயர்ந்துள்ளது. அதேபோல 300 ரூபாய்க்கு விற்கும் முல்லைப்பூ 1000 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பூச்சந்தையில் மல்லிகை விலை கிலோ 1500 ரூபாயாக உள்ளது. தை மாத கடைசி முகூர்த்தம் மற்றும் வெள்ளிக்கிழமை உள்ளிட்ட காரணங்களால் பூக்களின் விலை உயர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. கடைசி வெள்ளிக்கிழமைனால பூக்கள் செலவும் அதிகமா இருக்கனால விலைகள் கொஞ்சம் அதிகமான விலைகளா இருக்கு. ரொம்ப பண்ணி இருக்கனால இன்னைக்கு நேற்றோடு கடுமையான வரத்து குறைவு. சென்னை அடுத்த மலையம்பாக்கம் கோட்டை மாரியம்மன் ஆலயத்தில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. புனித நீர் எடுத்துச் செல்லப்பட்டு கோயில் கோபுரத்தின் மீது அமைக்கப்பட்டிருந்த கலசத்தின் மீது சிறப்பு அபிஷேகங்களுடன் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடத்தப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. கோட்டை மாரியம்மன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனின் திருவருளை பெற்றுச் சென்றனர். ஜனவரி மாதத்தை தமிழ் மரபு திங்கள் என கொண்டாடுவதற்கான அறிவிப்பை அமெரிக்க வாழ் தமிழர்கள் வெளியிட்டனர். தமிழ் மொழியின் இலக்கிய செழுமை, பண்பாட்டு சிறப்பு மற்றும் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு தமிழர்கள் ஆற்றும் பங்களிப்பு ஆகியவற்றை போற்றும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. கலிபோர்னியாவில் உள்ள மவுண்டைன் ஹவுஸ் பகுதியில் நடைபெற்ற நிகழ்வில் பொம்மு வைரமுத்து, கார்கி குமரேசன், பொன் தண்டபாணி ஆகியோரது முயற்சியால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே காட்டுப்பன்றி மீது மோதியதில் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற ஆட்டோ கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்தனர். முத்துப்பட்டியைச் சேர்ந்த 35 வயதான நல்லமருது என்பவர் பெருமாள் தேவன்பட்டி, வடுகப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்களை தனது ஆட்டோவில் பள்ளிக்கு ஏற்றிச் சென்றார். அப்போது பெருமாள் தேவன்பட்டி அருகே சாலையின் குறுக்கே திடீரென வந்த காட்டுப்பன்றி ஆட்டோ மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உட்பட 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்தனர். இதையடுத்து அனைவரும் மீட்கப்பட்டு கமுதி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் படுகாயமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் நல்லமருது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் யுவராஜ் பாண்டியன், வந்தனா, வர்ஷாதேவி ஆகிய 3 பேர் மேல் சிகிச்சைக்காக சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். கடந்த 5 ஆண்டுகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் காளை முட்டியதில் 102 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மும்பையைச் சேர்ந்த எல்சா பவுண்டேஷன் என்ற அமைப்பு தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் நிகழ்ந்த மரணங்கள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு புதிய சட்டம் கொண்டுவரப்பட்ட பிறகு 2017ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை காளைகள் முட்டியதில் 81 பார்வையாளர்கள், 21 மாடுபிடி வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது முதல் 3 வாரங்களில் 10 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இதற்கு பாதுகாப்பு விதிகளை முறையாக பின்பற்றாததே காரணம் என்றும் குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் மஞ்சு விரட்டு, எருதாட்டம் ஆகிய போட்டிகள் எந்தவிதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் நடத்தப்படுவதாக எல்சா பவுண்டேஷன் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் கபிலர்மலை அடுத்த இருகூரில் சிறுத்தை புலி தொடர்பாக தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா சிங் எச்சரித்துள்ளார். இருகூர் சுற்றுவட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றளவில் மட்டுமே சிறுத்தை புலி நடமாட்டம் இருப்பதாக கூறிய ஆட்சியர் அதனை பிடிக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆல்ரெடி நாங்க ரிப்போர்ட் போட்டு யார் பண்ணிட்டு இருக்காங்க, யார் இந்த மாதிரி தவறான தகவல் கொடுத்துட்டு இருக்காங்க ட்ரேஸ் பண்றதுக்கு இப்போவே சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் யாருமே அந்த மாதிரி தவறான தகவல் பண்ணவும் கூடாது.
ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் ஜடேஜா பந்தை சேதப்படுத்தவில்லை எனவும் விரலில் ஏற்பட்ட வலிக்காக மருந்து தடவி இருந்தார் எனவும் இந்திய அணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் அபாரமாக பந்து வீசிய ஜடேஜா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். போட்டியினிடையே பந்து வீசும் கையில் ஜடேஜா ஜெல் தடவும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. அவர் பந்தை சேதப்படுத்தியதாக முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் மைக்கேல் வேகன், டிம் பெயின் ஆகியோர் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் ஆட்டத்தின் நடுவரிடம் விளக்கம் அளித்துள்ள இந்திய அணி நிர்வாகம் ஜடேஜாவின் விரலில் வலி ஏற்பட்டதால் வலி நிவாரணி மருந்தை மட்டுமே தடவினார் என கூறியுள்ளது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. பயணத்தை உறுதி செய்வது ஓட்டுநர் நடத்துனர்களின் பொறுப்பு என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரந்தூர் விமான நிலையத்திற்கு விரிவான தொழில்நுட்ப பொருளாதார அறிக்கை தயார் செய்ய கோரப்பட்ட டெண்டருக்கான கால அவகாசம் 2வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையம் அமைப்பதற்கான திட்ட மதிப்பீடு, சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு, சமூக தாக்க மதிப்பீடு குறித்து ஆய்வறிக்கை தயார் செய்யவும், திட்ட வரைபடம், விமான நிலைய மேம்பாட்டிற்கான மாஸ்டர் பிளான், விமான நிலையத்தின் மூலம் கிடைக்கும் வருவாய் உள்ளிட்டவை குறித்தும் அறிக்கை அளிக்க டெண்டர் கோரப்பட்டது. மேலும் கடந்த 15 ஆண்டுகளில் சென்னையில் விமான போக்குவரத்து வளர்ச்சி மற்றும் அடுத்த 45 ஆண்டுகளில் வளர்ச்சி எவ்வாறு இருக்கும் என்பதை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க வேண்டும் எனவும் டெண்டர் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே ஏற்கனவே நீடிக்கப்பட்ட கால அவகாசம் கடந்த 6ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் 2வது முறையாக வரும் 27ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சில ஒப்பந்ததாரர்கள் முன்வந்துள்ள போதும் கூடுதலாக ஒப்பந்ததாரர்களை சேர்ப்பதற்காக கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. வடமாநில தொழிலாளர்களை வெளியேற்ற வலியுறுத்தி தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பட்டுக்கோட்டை அருகே உள்ள அதிராம்பட்டினம் நகராட்சியில் கட்டுமான தொழில், சிறு தொழில் நிறுவனங்கள், விவசாய தொழில் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் வடமாநில தொழிலாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பணியாற்றுவதால் பலர் வேலை இழந்து தவிப்பதாக கூறுகின்றனர். வேலைக்கு வந்து அதுல கிடைக்கிற ஒரு 500 ரூபாயில அவங்க அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. இதையும் தட்டி பறிச்சு இப்ப இந்திக்காரங்கள்ட்ட வேலையை கொடுத்தோடனே அவங்க அதோட திரும்பி போறாங்க டெய்லி. சேர்வன்வாடி பகுதியில் பெண்கள் உட்பட கட்டுமான தொழிலாளர்கள் 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த வடமாநில தொழிலாளர்கள் வந்ததுனால எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டது அல்லாம நாங்கள் எங்கள் ஊரிலேயே ஒரு அகதிகளாக வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகி தமிழர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கட்டுமான தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர், தஞ்சை மாவட்ட அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். பருவம் தவறிய மழையால் டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களும் கொள்முதலுக்காக வைத்திருந்த நெல் மூட்டைகளும் சேதமடைந்தன. இதனால் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவு 22% உயர்த்த வேண்டும் என மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னை உணவுத்தர கட்டுப்பாட்டு தொழில்நுட்ப அதிகாரி யூனுஸ் தலைமையில் 3 பேர் அடங்கிய குழு புதன்கிழமை நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஆய்வு செய்தனர். 2வது நாளாக திருவாரூர், தஞ்சை மாவட்டங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு சென்று குழுவினர் நெல் மாதிரிகளை பரிசோதனைக்காக எடுத்து சென்றனர். 4 மாவட்டங்களில் உள்ள 16 கொள்முதல் நிலையங்களில் சேகரிக்கப்பட்ட நெல்லை ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு அறிக்கை அளிக்க உள்ளனர். காலம் தாழ்த்தாமல் உடனடியாக வழங்க வேண்டும். அதான் 2018 5 ஆண்டு காலமாக